ஸோ வணக்கம் மகாஜனங்களே. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்லிப்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மெகா பண்டில் இருக்கும் பார்த்திங்க அப்படிங்களா. அதாவது வந்து லெஜெண்டரி பண்டில், அதாவது இது வந்து ஈவோ பண்டில்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த பண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈவெண்ட்டில் வந்து வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து லுக் சேஞ்சர், அப்புறம் அரைவல் அனிமேஷன், பேட்டில் கார்டு, அப்புறம் வந்து டியோ எமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது நாலுமே வந்து இந்த பண்டிலோடையே சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனால் இந்த பண்டிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருங்க அதை உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இன்ட்ரோலாம் வந்து பயங்கரமாக கொடுத்துருக்குறானுங்களே. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வாங்க வைக்கிறக்காக தான் நம்மளை. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து லுக் சேஞ்சர் வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு 3 மாதிரி இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பண்டில். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பின்னுக்கு 40 டைமண்டு. அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்பின்னுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 180 டைமண்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேரண்டியாக வந்து டோக்கன் வந்து எவ்ரி 60 ஸ்பின்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இதை வந்து நம்ம அப்படியே கூட்டி கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து 5னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் 12 ஸ்பின்ஸ் வந்து பண்ணணும். 12 ஸ்பின்ஸ் வந்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 60 ஸ்பின்ஸ் வந்து வரும். அதாவது 5 × 12 = 60ன்ற கணக்கில் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து 12 ஸ்பின் வந்து 180 தடவை பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1800 அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1800, 260, 360, 1800 + 360 அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா 2100 டைமண்ட் கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டோக்கனுக்கு செலவாகும். அப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் கொடுக்குற, அதாவது இவங்க சொல்கிற ப்ராபபிலிட்டியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 6000 டைமண்டு டு 7000 டைமண்டுக்கு மேலே வந்து செலவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம்தான் இந்த பண்டில் எடுக்கிறது. நான் வந்து ஒரு ஸ்பின்னாக பண்ணலாமான்னு யோசித்தேன். பட் ஆனால் கொடுக்க மாட்டான்னு எனக்கு சத்தியமாக தெரியும். இதில் சுற்றி என்ன பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பண்டில் வந்து ஓவர்வியூ பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் பண்டிலா. ஸோ வந்து டாப்பு என்னங்க அந்தளவு இல்லையேங்க அது. இதுக்கா உங்களுக்கு வந்து இவ்வளோ டைமண்ட் கேட்குறீங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே இத்தனை பேர் எடுத்துகிட்ருக்குறானுங்க பாருங்கள். 5577 பேர் வந்து பண்டில் எடுத்துகிட்டு இருக்கிறானுங்க. ஸோ இந்த கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். இது வந்து இந்த பேட்ச்சு நீங்கள் எத்தனாவது எடுக்கிறீங்க அப்படின்றது. மொதல் 100 வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் மூலியமாக வச்சு உங்களுக்கு வந்து கொடுப்பான். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிச்சத்தை இப்படி கொடுப்பான். ஸோ இதானா என்னடா இதுக்கே நல்லா இல்லையடா. இதுக்கு எப்படா நான் எவ்வளோ டைமண்ட் போட்டு எடுப்பேன். நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் ஷேடு எடுத்தேன். பர்பிள் ஷேடு எனக்கு இவ்வளோ டைமண்ட் வரலையேடா. சரி ரைட் இருங்க. இது 2 கலர் இருக்குது. ஸோ ப்ளூ மொத்தமாக மாற்றிப்போம். ப்ளூன்னு போச்சா ப்ளூக்கு டாப் மட்டும் பார்க்க முடியாதா. டாப்பு ப்ளூக்கு கொஞ்சம் ஆனால் அங்கங்கே கிழிஞ்சிருக்குது. இது வந்து எனக்கு வந்து லைட்டாக அந்த ஒரு ரேம்பேஜ் இன்க்கு பண்டில் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இருங்க, இது வந்து லேபில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ செலக்டரில் லேபில் இருக்கும். இங்கே தானே, இது இல்லை எதுலேயோங்க பார்த்துருக்கேன். ட்ரெண்டு தானே, ட்ரெண்டில் வந்து செலக்டடு. இதில் வந்து ரேம்பேஜ் பண்டில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இருங்க, இதே தான். இந்த டாப் மாதிரி தான் எனக்கு வந்து அந்த ப்ளூ கலர் வந்து ஃபீல் ஆச்சுங்க. ஸோ வந்து இதான் அந்த பண்டிலு. இதோட கொடுத்துருக்குற அந்த ஒரு டியோ எமௌண்ட்டு, அந்த லுக் சேஞ்சர்லாம் வந்து பார்ப்போம். ஸோ வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுதான் டியோ எமௌண்ட்டு. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. அதாவது 2 பேர் போட்டுக்கலாம். நீங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து போட்டுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கோங்க. அப்பாடி சரி. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லுக் சேஞ்சர். ரொம்ப லேட் ஆகும் போல லுக் சேஞ்சர் மாறுறதுக்கு. ஸோ இதுதானா என்னங்க இது நல்லா இல்லைங்க, சத்தியமாக சொல்கிறது நல்லா இல்லை. ஸோ எத்தனையோ ஈவோ பண்டில், நல்ல ஈவோ பண்டில் இருக்குது. இது ஏன் இப்படி விட்டுருக்கானுங்கன்னு தெரில. பேட்டில் கார்டு இது இவ்வளோ தான். பேட்டில் கார்டா என்னடா இது. சரி அனிமேஷன் பார்ப்போமா. சரி ரைட்டு என்னென்னு பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பண்டிலு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா எத்தனையோ பண்டில் இருக்குது. அதை கம்பேர் பண்ணும் போது இந்த பண்டில்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ யாரும் வந்து கை வைக்கிறதா இருந்தால் கொஞ்சம் யோசித்து கை வைங்க. இதில் வந்து நான் ப்ராபபிலிட்டியாக ஒரு கணக்கு போட்டப்போ வந்து பயங்கர கூட வருது. நீங்கள் பார்த்துட்டு ஸ்பின் பண்ணுங்கள்.
ஸ்பின் பண்ணணும் அப்படின்னு டைமண்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸ்பின் பண்ணுங்கள். மித்தபடி இது ஒரு பிக்கஸ்ட்டு ஸ்கேம் ஈவெண்ட்டு. எடுக்கிறதா இருந்தால் பர்பிள் ஷேட் எடுங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஒர்த்தான ஈவெண்ட்டு ஃப்யூச்சரில் நிறையாவே வரும். உங்களுக்கு ஈவோ பண்டில்ஸே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு பண்டில் ரிட்டன் வரலாம். இல்லை ஃப்யூச்சரில் இதை விட நல்ல ஈவோ பண்டிலே கூட உங்களுக்கு வந்து கிடைக்கலாம். ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை எடுக்கலாம். அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் என்னோடய கருத்து. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் என்னோட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரைட்டு மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.